ஹாய்டா குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஜிம்மினுக்கு ஒரு எஃப்எஃப் பார்த்துடலாமா? எஃப்எஃபோட டைட்டில் வந்து தமிழில் போட்டிருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகேடா, வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ என்னென்னா வந்து அப்படியே ஒரு டிம்மான ரூம்குள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி டிம்மாக இருக்குது. அப்போ வந்து அந்த ரூமில் லைட்டாக ஒரு வெளிச்சம் வந்து அங்கே உட்காந்துருக்க ஒரு ஃபிகர் மேலே படுது. அதுதான் நீங்கள் ஒயன். அப்போ வந்து ஒயன் வந்து ஒரு மாதிரி அங்கனே ஒரு மாதிரி அழுதுட்டு அழுதுட்டு ஒரு மாதிரி இருக்கான். கீழே வந்து முட்டி போட்டு ஒரு ஆள் என்ன பண்ணுறாங்க, அந்த ஃப்ளோரில் உட்காந்து அவன் மடியில் கை வச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த அவரை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா, அவர் தான் அந்த காலேஜோடைய ஒரு பெரிய பேட் பாய். அவனை பார்த்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் அவரும் இங்கே வந்து அவரோட லைஃபே இங்கே தான் டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி அவர் வந்து அங்கே கெஞ்சிட்டு உட்காந்துருக்காரு. அதான் வேறு யாருமே இல்லை, நம்மளோட பாக் ஜிமின். அப்போ வந்து ஒயன் என்ன பண்ணுறான்னா, ஒயன் வந்து அழுதுட்டுருக்கான். அப்போ வந்து ஜிமின் சொல்கிறாரு, ஏய் இங்கே பாருடி பொண்டாட்டி, சும்மா சும்மா நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காதுடி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு, இங்கே பாரு, இந்த இடத்துல இதான் ஹார்ட்டு, இதில் இருக்கிற மொத்த லவ்வும் உனக்காக தாண்டி, நீ தான் இதுக்கு சொந்தக்காரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜிமின் வந்து அவரோட செஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணி காட்டுறாரு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழுதுகிட்டே. ஆனால் ஒயன் வந்து ஃபுல்லாக அழுதுகிட்டே என்ன பண்ணுறான், இல்லை இல்லை நான் சொல்கிறது கரெக்டு தான், உங்களுக்கு ஒன்றும் என்னை பிடிக்கவே இல்லை, நீங்கள் சும்மா சும்மா இந்த அரேஞ்ச் மேரேஜ்னால தானே நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, இல்லைன்னா நீங்கள் நினச்ச போல நான்லாம் இருந்திருக்க மாட்டேன், நீங்கள்லாம் என்னை கல்யாணம் பண்ணியிருக்க விருப்பப்பட்டிருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க, ரொம்ப 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 அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த ஜிமினுக்கு வந்து இதை பார்த்தோன்னு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நீங்கள் அழுகிறது வந்து அவனால் தாங்கிக்கவே முடியல. அவரு சொல்கிறாரு, என் பொண்டாட்டி நம்ம கல்யாணம் ஆகி இதோட எத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் இங்கே பாரு என் பொண்டாட்டி, என்னோட அழகான பொண்டாட்டி, நான் இன்னும் அவளை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வெளியே சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களாடி, ஏன்டி இப்படி நீ மட்டும் பண்ணுற, இங்கே பாரு ஒய்யன், சும்மா சும்மா அழுகாத ஒய்யன், நீ அழுகிறது எனக்கு ஏதோ செய்யுது ஒய்யன், செத்தலாம் போல இருக்கு ஒய்யன், நீ அழுகிறதுனால சத்தியமாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிமின் என்ன பண்ணுறாரு, உங்களோட கையை வந்து இப்படி இது பண்ண வராரு. அப்போ நீங்கள் பாருங்க, கையை எடுங்க, சும்மா 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 என்னை தொட்டுட்டு இருக்காதீங்க, நீங்கள் நான் ஒன்றும் உங்களை அதுக்காகலாம் நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காகலாம் நான் ஒன்றும் அழுகலை, நானே இப்போ தான் சந்தோஷமாக இருந்தேன், நம்ம 2 பேரும் ஒன்றா காலேஜ் போகலாம் அப்படின்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே வந்து சொல்கிறீங்க நம்ம 2 பேரும் ஒன்றா போகக்கூடாது, நம்ம ரிலேஷன்ஷிப்பை மறைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அப்போ நீங்கள் வந்து நான் உங்களோட பொண்டாட்டி இருக்கனால உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கல, அதனால தானே நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஐயோ அழகி, நான் இப்போ செகண்ட் இயர் தாண்டி படிக்கிறேன், நீ ஃபஸ்ட் இயரு, நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸ் கிடையாது. அப்புறம் ஜேகே சொன்னது கரெக்டு தான், அங்கே என்னோட எனிமிலாம் நிறைய பேர் இருக்காங்கடி, உன்னை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உனக்கு தாண்டி அது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜிமின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களோட ஒத்துட்டு அப்படியே நான் ஃபுல்லாக ஒரு மாதிரி அழுகை கட்டுப்படுத்துறதுக்காக ஒத்துட்டு நம்ம கழிப்போமா, அது மாதிரி கடிச்சிட்டு சொல்லுங்க. அப்போ நீ என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நீ வந்து இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. டக்குன்னு என்ன பண்ண, ஜிமின் உங்களோட ஃபேஸை கப் பண்ணிட்டு உங்களோட டியரை வந்து அப்படியே அவரோட கட்டவரால் அப்படியே தொலைச்சிட்டு, உனக்கு தெரியும்லடி, உன்னை 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 ஹர்ட் பண்ணுறதை தடுக்கிறதுனா நான் என் உயிரை கூட கொடுப்பேன், ஆனால் நீ பண்ணுறது எப்படிமா இருக்குது, என்னால் வெளியே போயிட்டு சொல்ல முடியலடி, நீ என்னோட ஒய்ஃபு அந்த மாதிரி சொல்ல முடியல, ஏன்னா என்னால் எல்லா நேரமும் காலேஜில் உன் பக்கத்துலேயே இருப்பேன்னு என்னால் சொல்ல முடியாது, கண்டிப்பாக உன்னை எவனாச்சும் கொல்ல வந்து அவனை நான் உயிரோட விடமாட்டேன், ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுலடி, அதனால தானடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து என்ன பண்ணுறாரு, உங்களை வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் அழுதுகிட்டே இருக்கீங்க, ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்போ சொல்கிறீங்க, அப்போ எதுக்கு நீ என்னை கல்யாணம் பண்ண, இப்படி நம்ம வெளியே போகிற இடத்துலலாம் நீயும் நானும் யாரோ மாதிரி இருக்கணும்னா அப்புறம் எதுக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டோன்னே ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத கேட்டோன்னே வந்து ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. அவருக்கு வந்து அவரை லைஃப்பை பொறுத்தவரை இதுவரை எதுக்குமே பயந்தது கிடையாது. அந்த சண்டை அந்த மாதிரி யாருனாலும் பயமுறுத்தினா, ஈவன் அவருக்கு வந்து சாவ நினச்சி கூட பயம் இல்லை. ஆனால் இப்போ உங்களை பார்க்குறது, நீங்கள் இப்படி அவர் முன்னாடி அழுதுட்டுருக்கிறது எல்லாமே அவரால் வந்து தாங்கிக்கிறவே முடியல. ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு வந்து அது பெயினாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, உங்ககிட்ட அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறாரு, உங்கள் ஃபோர்ஹெட் கிட்டே வந்துட்டு, நீ மட்டும் எனக்கு இது ஈஸின்னு நினைக்கிறியா ஒயன், எனக்கு ஆசை இருக்காதா, உன்னை எல்லோரும் முன்னாடி நீ என்னோட பொண்டாட்டின்னு உன்னை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், நம்ம அந்த ஹால்வேலலாம் உனக்கு கிஸ் பண்ணணும், இல்லை இந்த உலகத்துக்கே நீ எனக்கு சொந்தமானவன் காட்டுறதுன்னு எனக்கும் ஆசை இல்லைன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே ஒரு மாதிரி அம் ஒரு மாரி கசப்பான சிரிப்பு சிரிப்போமா, அந்த மாரி பண்ற மாரி அவரோட தலைய புடிச்சுட்டு, நான் யாருக்காகவும் பயப்படலடி. எனக்கு என்ன பயம்னா, உன்ன நான் லூஸ் பண்ணிருவேன்னு மட்டும் தான் பயம்." அப்படின்னு சொல்லிட்டு, "அப்ப நீங்க என்ன பண்ணீங்க?" இது பண்ணிட்டு, அப்ப எதுக்கு நீங்க என்னைய வந்து தள்ளி வச்சுட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு, உங்கள அவரோட இதுக்குள்ள உங்கள வந்து டைட்டா ஹக் பண்ணிட்டு என்ன பண்றாரு, "ஏன்னா நான் உன்னைய சேஃபா வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். அ எனக்கு தெரியல. இந்த மேரேஜ் நடக்கும்போது கூட தெரியல. நான் உன்ன இந்த அளவுக்கு நான் டீப்பா லவ் பண்ணுவேன் அப்படின்னு தெரியல. ஆனா, இப்போ உன்னோட உடம்புல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் என்னோட மூச்சே நின்று போயிரும். அந்த அளவுக்கு இப்ப நான் உன்னைய லவ் பண்றேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்கள்ட்ட சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, அவர அப்படியே பார்க்குறீங்க. பார்த்துட்டு என்ன பண்றீங்க, அவரோட அம் உங்களோட ஃபேஸ வந்து அவரோட ஷோல்டருக்குள்ள அப்படியே ஃபுல்லா பதிச்சுட்டு, இன்னும் நீங்க வந்து அ கொஞ்சம் அழுது அழுது ஏங்கிட்டே இருப்போமா, அது மாரி தான் அழுகுறீங்க. உங்களோட அப்படியே டீயர்ஸ் ஃபுல்லா அவரோட ஷர்ட்ல இதா இருக்கு. அப்போ அவரு திரும்ப சொல்றாரு, "நான் உன்னைய என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் உன்னைய புரொடெக்ட் பண்ணணும். உன்ன நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன்னா, என்னால திரும்ப உன்ன நான் கெட் பேக் பண்ணவே முடியாது. அதனால நான் இந்த இத மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன். இதனால தான் சொல்றேன். எனக்கு என்னால என்ட்ட என்ன அந்த அளவுக்கு பவர் இருக்கோ, அந்த அளவுக்கு நான் உன்னைய எப்டினாலும் நான் சேஃபா வச்சுக்க தான் பார்ப்பேன். ப்ளீஸ் டி எனக்காக இது மட்டும் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து கேட்குறாரு. நீங்கள் என்ன பண்றீங்க, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, அம் சிறிது நேரம் யோசிக்கிறீங்க. யோசிச்சுட்டு ஒரு மாரி கொஞ்ச நேரம் அப்படியே 2 பேருக்குமே ரொம்ப சைலன்ஸா போகுது. அப்போ அப்படியே அவங்களோட பாடி வந்து 2 பேரையும் அந்த மாத்தி மாத்தி பிரஸ் பண்ணி தானே இருக்கும். அப்போ என்ன பண்றாரு, கொஞ்சமா ஜிமின் என்ன பண்றாரு, அப்படியே அம் எடுத்துட்டு என்ன பண்றாரு, உங்களோட ஹேர வந்து அப்படியே உங்களோட ஏர்ஸுக்கு பின்னாடி வச்சுட்டு, நான் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். சத்தியமா சொல்றேன். ஆனா, அது தவிர தயவு செஞ்சு எனக்கு உன் மேல இருக்கிற லவ்வ மட்டும் டவுட் பண்ணாத சரியா? அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மாதிரி அப்படியே நிக்கிறீங்க. அப்படியே சிலை மாரி நிக்கிறீங்க. அப்போ ம் ஆனா வந்து உங்களுக்கு அதிலேயே தெரியுது. அவரோட சின்சியாரிட்டி வந்து தெரியுது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நேரத்தில வந்து மண்டைய மட்டும் ஆட்டுறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து மண்டைய மட்டும் ஆட்டிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து ம் ஓகே அப்படின்னு சொல்லவும், அவர் என்ன பண்றாரு, சிரிச்சுட்டு உங்களுக்கு ஃபோர்ஹெட்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்தத்த வச்சுட்டு என்ன பண்றாரு, "இதான் என் அழகு பொண்டாட்டி. போங்க போயிட்டு ரெடியாங்க. ஜாக் வந்து ஆ கூட்டிட்டு கூட்டிட்டு போவான் சரியா? இன்னையிலேருந்து காலேஜுக்கு உன்னைய ஜாக் கூட்டிட்டு போவான்" அப்படின்னு சொல்றாரு. உடனே நீங்களும் மண்டைய மண்டைய ஆட்டுறீங்க. அ "ஐ லவ் யூ ஓகேவா? ஐ ரியலி டூ" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் வெளிய வராரு. அந்த பெட்ரூம விட்டு வெளிய வராரு. வெளிய வந்தா அ மெதுவா அந்த டோர வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவரோட அப்படியே ரொம்ப இந்த ஸ்ட்ரெஸ்ல இருப்போமா, அந்த மாரி அவரோட அம் தலைய இது பண்ணிட்டு அந்த மாரி வெளிய வர்றாரு. அவருக்கு வந்து நீங்க பேசினா தான் அவருக்கு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க அந்த மாரி ரொம்ப இதா பேசியிருப்பீங்கல்ல, அதான் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ வெளிய வந்தா அந்த லிவிங் ரூம்ல வந்து ஜங்குக் வந்து ஆல்ரெடி அங்க உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு அப்படியே ஒரு மாரி அங்க உள்ள இதில இது பண்ணிட்டு ஒரு காஃபிய கையில குடிச்சுட்டு அந்த மாரி உட்காந்துருக்கான். அப்போ வந்து கேட்குறான், "என்ன அவள கன்வின்ஸ் பண்ணிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிமின் கிட்ட கேட்குறான். அப்போ வந்து ஜிம்மி சொல்றான், என்னத்த சொல்ல? அத கன்வின்ஸ்ன்னு எடுக்கிறதா? இல்ல கன்வின்ஸ் இல்லன்னு எடுக்கிறதா? என்ன சொல்றதுன்னே தெரியல" அப்படின்னு. "டேய்! உன்னைய பார்க்க எதுவும் கன்வின்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ஒரு மாரி பார்க்குறான். அப்போ வந்து அம் ஜிமின் என்ன பண்றான், அப்படியே அவனும் போய் உட்காந்துட்டு ஒரு மாரி சீலிங்க பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு, "டேய்! அவ என்ன நெனைக்கிறா, நான் அவள லவ்வே பண்ணலன்னு நெனைக்கிறாடா. நான் என்னமோ அவள கல்யாணம் பண்ணியிருக்கிறது எனக்கு ஏதோ அசிங்கத்த தருது. நான் அவள நெனச்சு அஷேம் பண்றேன்" அப்படின்னு நெனச்சுட்டு இருக்கிறான்டா. ஆனா அவளுக்கு தெரியல நான் எதனால அவள வந்து இப்படி நான் ஒளிச்சு வைக்க நினைக்கிறேன்னு அவளுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஜிமின் வந்து ஜேகிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து இந்த மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து ஜங்குக் வந்து ஒரு மாரி இது பண்ணிட்டு என்ன பண்றான், ஏன்னா அவளுக்கு நம்மளோட வேர்ல்ட பத்தி தெரியல. அவளுக்கு தெரில. என்ன பார்க் ஜிமின்னா யாரு? அண்டர் கிரவுண்டோட கிங்குனா யாரு? அவங்க கிட்ட என்னென்ன பவர் இருக்கு? என்ன இதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும்? எதுவுமே வந்து அவளுக்கு தெரில அப்படின்னு. அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஜிமின் வந்து கேட்டுட்டு அப்படியே ஒரு மாரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திரும்ப ஜங்குக் சொல்றான், எனக்கு தெரியும். ஆனா ஆனா அவ ஆனா வந்து அ நீ வேணும்னு தானே இந்த கல்யாணத்த பண்ணிக்கிட்ட. அப்போ வந்து அவ இதெல்லாம் அனுபவிச்சு தானே ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேட்குறான். அப்போ வந்து அ ஜிமின் என்ன பண்றான், பேசாம நிக்கிறான். நின்னுட்டு அப்போ வந்து திரும்ப ஜேகே சொல்றான், "சரி விடு. எல்லாம் ஒரு நாள் சரியா ஆக தானே செய்யும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து, உனக்கென்ன? நீ சொல்லிட்டு ஈஸியா போயிருவ. அங்க அதெல்லாம் அவங்கவங்க இடத்துல இருந்து பார்த்தா தானே தெரியும்" அப்படின்னு. என்ன? அ நீ தானே இந்த இதுக்கு வந்து நீ தானே ஆசைப்பட்டு இந்த வெட்டிங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உனக்கு கல்யாணமும் வேணும், அந்த மாஃபியா லைஃப்பும் வேணுமா? உனக்கு என்ன 2மே வேணுமா? உனக்கு நார்மல் லைஃப்பும் வேணும்,
உனக்கு வந்து நார்மல் லைஃபும் வேணும். அதே நேரத்தில நீ அந்த பில்ட் பண்ண எம்பையரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜேகே வந்து நக்கலா சொல்றான். ஜங்குக் வந்து அப்படியே அமைதியா இருக்கான். ஆனா, அவனுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி கோவத்தில வந்து அப்படியே அவனுக்கு ஒரு மாரி ஃபிஸ்ட் ஆகுது. ஏன் ஜங்குக் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. அதனால அவனுக்கு நெறைய எதிரிஸ்லாம் இருப்பாங்கல்ல. அதனால வந்து ஒயன வந்து தெரியக்கூடாது அந்த மாரி நெனச்சிட்டு இருக்கான். அப்ப திரும்ப ஜங்குக் சொல்றான், இங்க பாரு இதுதான் இதுதான் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டோட பவரு. இதுல போனா நமக்கு நெறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஆனா, அதே நேரத்தில அதிகபட்சமான லூஸும் வரும். இப்போ நீ வந்து டாப்ல இருக்க. இந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாலயே நீ தான் அந்த வேர்ல்டுலயே பெரிய டாப்ல இருக்க. அதனால எல்லாரும் உன்னைய பார்த்து பயப்படுறாங்க. ஆனா அதே நேரத்தில அதே இடத்துக்கு எத்தன பேர் வரணும்னு ஆசைப்படுவாங்க? ஆ அத யோசிச்சியா நீ ஃபர்ஸ்ட்டு? இந்த பவர்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிரும். அத நம்ம தக்க வச்சுக்கிறது கஷ்டம். அத அத எத்தன பேர்ட்டருந்து காப்பாத்தணும்? விச் மீன்ஸ் அவங்க வந்து உன்னைய கீழ தள்றதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏன்? அதுக்கு நீ யார லவ் பண்றியோ, அவங்களே உன்ன வச்சு அகைன்ஸ்ட்டா பண்ணுவாங்க. அதுவும் இப்போ ஒயன பத்தி கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அவங்க உன்னைய கண்டிப்பா விடமாட்டாங்க. அவளும் அதுல டேஞ்சர்ல தான் இருப்பா. அவ தான் அவங்களோட பிக்கஸ்ட் டார்கெட்டாவே இருப்பா. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த இத ஃபுல்லா எக்ஸ்ப்ளைன் பண்றான். இதனால தான் வந்து ஜிமினும் வந்து ஒயன யார்ட்டயும் இது பண்ணியிருக்கான்னு சொன்னோம்னா, அப்போ வந்து அதான்டா அதனால தான்டா நானும் இவ்ளோ நாள் இதெல்லாம் மறைச்சு வச்சு நெனச்சுட்டு இருக்கேன். ஆனா, அப்படி மறைச்சு வைக்கிறது தான் அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னா, நான் அப்போ எனக்கு இப்படி மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லல்ல. எவன் வருவான்? அவன் எல்லாத்தையும் நான் கொன்றுறேன். கொன்னுட்டா இந்த மாரி இது பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லல்ல. அப்ப அவ சேஃபா இருப்பால்ல. எல்லாருக்கும் தெரியும்ல, அவ என்னோட பொண்டாட்டி, எனக்கு சொந்தமானவன்னு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு. ஜங்குக் வந்து அவன ஒரு மாரி ஷாக்கடா பார்க்குறான். பார்த்துட்டு சொல்றான், என்ன உனக்கு தெரியுமா? தெரியாதா? நம்மோட ரைவல்ஸ வந்து எந்த ஒரு வாரும் ஸ்டார்ட் ஆகாம ரைவல்ஸ கொண்டா அது ஃபுல்லா நம்ம எல்லா இதுக்குமே தான் அது டேஞ்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ரூல் போல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களா எந்த இதுவுமே ஸ்டார்ட் ஆகாம யாரையுமே கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சண்டை நடந்து கொண்டா வந்து ஓகே. மித்தபடி சும்மாலாம் யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜேகே சொல்றான், நீ தான்டா அவள புரிய வச்சுக்கணும். நீ ஒண்ணும் அவளால நீ ஒண்ணும் அசிங்கப்பட்டு இல்ல. நீ அவள புரொடெக்ட் பண்றதுக்காக தான் நீ எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு அத பத்தி புரியல. நீ தான் சொல்லி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜிமின் சொல்றான், அவளும் அவளும் எல்லார் மாரியும் ஹேப்பியா ஃப்ரீயா இருக்கிறதுக்கு நெனப்பாளடா. எந்த ஒரு பயமும் இல்லாம லவ் பண்ணணும். அந்த மாரி அவளும் அவளும் அந்த லவ்வுக்குலாம் டிசர்வ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு மாரி பெருவிச்சுட்டு, ஆனா தெரில எப்படி நான் அவளுக்கு இந்த ரிஸ்க்லாம் எடுக்காம எப்படி அவளுக்கு இந்த லைஃப்ப நான் குடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஜங்குக் சொல்றான், "ஏன் நீ அவள அந்த அளவுக்கு லவ் பண்றியா? அப்படின்னு சொல்லிட்டு அ ஜங்குக் வந்து ஜிமின பார்த்து கேட்குறான். அதுக்கு வந்து ஜங்குக் சொல்றான், "மோர் தென் எனிதிங்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த மாரி சொல்லவும் என்ன பண்றான், திரும்ப எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி கீழ வந்து லீன் ஆயிட்டு சொல்றான், "நான் இந்த இந்த உலகத்தில நான் பொறந்து நானும் ஒரு ஹியூமன் தான் ஃபீல் பண்ண வச்சதே அவ தான். இதுவரை எனக்கு அந்த மாரி நான் ஏன்டா இருக்கோம்? எதுக்கு இருக்கோம் நம்ம? அப்படின்னு யோசிச்சிருந்ததில என்ன ஹியூமனா ஃபீல் பண்ண வச்சதே அவ மட்டும் தான்." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றான், ஜிமினோட ஷோல்டர்ல வந்து ஜங்குக் வந்து என்ன பண்றான், அப்படியே பேட் பண்றான் ஒரு மாதிரி. பேட் பண்ணிட்டு சொல்றான், "அப்பனா நம்ம தான் இதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்கணும். எப்பவும் போல பார்த்துக்கலாம் விடு" அப்படின்னு சொல்லிட்டு. ஜெமினி என்ன பண்றான், அப்படியே ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாரி பெரும் மூச்சு விட்டுட்டு என்ன பண்றான், போய் எப்படினாலும் ஒயன வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அவளுக்கு இத வச்சு புரிய வைக்கணும். இது ஒண்ணும் சீக்ரெட்டுக்காக இது பண்ணல. அவ தான் வந்து அவனுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அப்படியே நம்ம யுனிவர்சிட்டிக்கு போயிடலாம். யுனிவர்சிட்டியில வந்து அந்த கேன்டீன் இருக்கு. கேன்டீன்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுல்லா அந்த பேசிட்டு, சிரிச்சுட்டு அந்த மாரி இருப்பாங்கல்ல. அப்போ வந்து நெறைய அந்த மாரி போயிட்டுருக்கும்போது எல்லாருமே இது பண்ணிட்டுருக்காங்க. பார்த்தா திடீர்னு அந்த அட்மாஸ்பியர் வந்து ஃபுல்லாவே சைலண்ட் ஆகுது. யாருன்னா அவன் வர்றான். அதனால ஃபுல்லா அப்படியே அந்த எல்லாருமே சைலண்ட் ஆகுறாங்க. மோஸ்ட்லி வந்து ஜிமினோட கேங் வந்து இந்த கேன்டீன் சைட்லாம் வரமாட்டாங்க. ஜிமின் வந்து வரவே மாட்டான். அப்போ ஆனா இப்போ வந்து உள்ள வர்றாங்க. இது வந்து ரொம்ப ரேர் தான் இந்த மாரி கேன்டீன்ல பார்க்குறது. ஆனா அவன்ட்ட ஏன்னு கூட யார்னாலயும் கேட்கறக்கு தைரியம் இல்ல. ஆனா அவர் எதனால வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா இங்க வந்து ஒய்யன் இருக்கா. அதனால வந்து ஜிமின் வந்து கேன்டீன் சைடு வந்திருக்காரு. அப்போ வந்து என்ன பண்றான், ஒய்யனும் ஒரு டேபிள்ல அவளோட கிளாஸ்மேட்டோட உட்காந்துட்டு, அவங்க பேசிட்டு இருக்கிறத வந்து அந்த கான்வர்சேஷன்ல வந்து இது பண்ற மாரி பார்த்துட்டுருக்கா. ஆனாலும் அவளுக்கு தெரியுது. ஒரு ஷார்ப்பான ஐ வந்து அவளையே அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறது வந்து அவளுக்கு தெரியுது. ஆனாலும் அவ என்ன பண்றான்னா, அத வந்து பார்க்கல. திரும்பி அவளுக்கு தெரியுது. அவங்க ஆள் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்றா, டக்குனு ஜேகே திரும்பிட்டு, "சரி, இன்னைக்கு நம்ம எதுக்கு இந்த பக்கம் வந்திருக்கோம் ஜிமினா? ஆ நீ இந்த மாரி பிளேஸ்க்குலாம் நீ வரமாட்டே என்ன? அவள தானே பார்க்க வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு, "அவனால தானே வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ வந்து ஜங்குக் இது பண்ணிட்டு, இல்லையே எனக்கு பசிச்சுச்சு அதனால நான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஓ ஓ! என்ன?
பொண்டாட்டி மேல இருக்கிற பசியா? அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ஜிமின கிண்டல் பண்றான். பார்த்தா அதோட என்ன பண்றாங்க, அவங்க போயிட்டு உட்கார்றாங்க. அப்போ திரும்ப அந்த கேன்டீன் வந்து திரும்ப வந்து ஒரு மாரி காசிப் மாரி ஆகுது. அப்போ வந்து ஸ்டூடண்ட்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. "ஏய்! அந்த பொண்ணு மாயா, அவ தானே அந்த பியூட்டி குயின்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கங்க இது பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த காலேஜ்லயே ஒரு பியூட்டி குயின் மாரி. அப்போ என்ன பண்றா, ஒரு மாதிரி அவளோட ஹீல்ஸ இது பண்ணிட்டு ஒரு மாரி ஜிம்மின்னு இருக்கிற அந்த டெஸ்க் அந்த சீட் கிட்ட வந்து அப்ரோச் ஆகுறா. அப்ப என்ன பண்றா, அவ முன்னாடி போய் நின்னுட்டு, "ஜிம்மி" அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிடுறா. ஜிமின் இப்படியே பார்க்குறான். அவனோட ஃபுட்ட வச்சுட்டு இப்படியே பார்க்குறான். யூ நோ ஐ லைக் யூ ஃபார் அ லாங் டைம். வில் யூ கோ ஆன் அ டேட் வித் மீ?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இந்த மாரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா கேட்கவும், என்னமோ என்னமோ என்ன என்ன பண்ண ஜிமின் வந்து இவங்க வந்து கேட்பாங்கன்னு தானே ஜிமின் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாரி அந்த பொண்ணு நடிச்சுட்டு கேட்குது. இத பார்த்தோனே ஜிமினுக்கா சரியான கோவம் வருது. ஆனா, ஏன்னா எனக்கு நான் தொலைஞ்சு இது இது இன்னைக்குன்னு தான் வந்து கேட்கணுமா? வேற வேலையே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவருக்கு என்னன்னா, எப்பவுமே இந்த மாரி பொண்ணுங்க வந்து பேசினா அவர் இரிட்டேட் ஆகுவாரு. ஆனா இந்த வாட்டி அவருக்கு வந்து பயமா இருக்கு. அப்போ வந்து ரொம்ப இந்த மாரி பயமா இருக்கும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "என்ன எப்பவும் இவன் இரிட்டேட் தான் ஆகுவான். இந்த மட்டும் என்ன ஒரு மாரி பயந்துட்டு இருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான், டக்குனு அப்படியே அந்த ஜிமின் என்ன பண்றான், அந்த பயத்தெல்லாம் இது பண்ணிட்டு, "எவன்டா இவன்? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நான் தான் சொல்றேன்ல, எப்பவுமே சாப்பிடும்போது யாருனாலும் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்கிட்டு பேசுற மாரி என்ன பண்ணான், அந்த சேர வந்து எட்டி உதைக்கிறான். அப்போ அவளுக்கு வந்து ஒரு மாரி அசிங்கமா ஆயிருது. அவ அப்படியே இவ்வளோ நேரம் இருந்த கான்ஃபிடன்ஸ்லாம் அவளுக்கு வந்து அப்படியே ஒரு மாரி கீழ போயிருச்சு. போயிட்டு ஒரு மாதிரி அப்படியே நிக்கிறா. அப்ப என்ன பண்றா, ஒயன் வந்து எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சுட்டு என்ன பண்றான், அந்த அவளோட பேக் எடுத்துட்டு அந்த பிளேஸ விட்டுட்டு போயிர்றான். இத அவனும் பார்க்குறான். அஜ்மின் வந்து பார்த்துட்டு என்ன பண்ணான், டக்குனு அவனோட பிளேஸ்லேருந்து எந்திரிச்சுட்டு, ச்சீ வந்துட்டாளுக. வெட்கமே இருக்காம வந்துருவாளுக போல. ஏதாச்சும் இத தூக்கிட்டு வந்து வெளிய போற அப்படின்னா, போறேன்னா வேற எங்கிட்டயாச்சும் போய் கேட்க வேண்டியது தானடி. சும்மா வந்துடுறா. அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், திட்டிட்டு அம் அந்த ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து ஒரு மாரி பார்க்குறாங்க. "என்னது இது? ஜிமினா?" அப்படி சொல்லிட்டு அந்த மாரி எல்லாருமே பார்க்குறாங்க. அதோட என்ன பண்றான், அவன் அடிக்காம இருக்கிறானேன்னு சந்தோஷப்படணும். பார்த்தா வந்து அ பார்த்தா அவன் என்ன பண்றான், அந்த இடத்த விட்டுட்டு வந்துடுறான். வந்து பார்த்தா வந்து அங்கிட்டு வந்து அந்த ஒரு ஸ்டேர்கேஸ் மாரி இருக்கு. அங்க வந்து ஒயன் அப்படியே நின்னுட்டுருக்கான். அத வந்து ஜிமின் வந்து பார்க்குறான். பார்த்துட்டு என்ன பண்றான், போறான். அவன் வந்து அந்த சைடு திரும்பி தான் இருக்கான். அப்போ வந்து அவளுக்கு அவனுக்கு தெரியுது. அவ வந்து மூஞ்ச பார்க்க கூட இல்ல. இப்ப அவ வந்து அழுதுட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கூப்பிடுறான். ஒயன், ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் அஜ்மின். அப்போ வந்து அவ வந்து எதுவுமே அவ அப்படியே இருக்கிறா. பேசிட்டு அப்போ வந்து திரும்பி சொல்றா, இப்படிதான் இது இருக்குன்னு இப்படிதான் இது இந்த காலேஜ் போகும்னா எனக்கு இது வேணாம். போதும்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றேன், இது முடிச்சுட்டு, நான் நான் போயிர்றேன். நான் வேற காலேஜுக்குனாலும் போயிர்றேன். இது 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 போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இத கேட்டோனே ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாரி ஹார்ட்டே வந்து ஒரு மாரி உடைஞ்சுற மாரி ஆயிருச்சு. உட "என்னவோ என் பேசிட்டு இருக்க? என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, அ "நீ இங்க பாரு என்னைய" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து வயன் என்ன பண்றா, "நான் நான் முட்டாள் தான். நான் உன் கூடவே நான் இங்க இருக்கணும்னு நெனச்சேன்ல. நான் நான் லூசு தான். ஆனா ஆனா என்னால இதுக்கு மேல இப்படிலாம் இருக்க முடியாது. நீ நீ எதுவும் சொல்ல வேணாம்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, ஜிமின் வந்து பிடிக்கும் அந்த கைய என்ன பண்ணிறா, தட்டி விட்டுறா. தட்டி விட்டுட்டு அப்படியே நிக்கிறா. அப்போ வந்து போ போ எல்லாரும் நம்மள தான் பார்த்துட்டுருக்காங்க. நீ போ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவன் சொல்லுவான்ல அந்த மாரி இது பண்றான். பார்த்தா அவனுக்கு வந்து கோவம் வருது. கோவம் வந்துட்டு, "மிஸ்ஸஸ் பார்க் ஜிமின், இந்த மாரி இங்க நின்னுட்டு இந்த மாரி யூஸ்லெஸ்ஸான திங்ஸ் எல்லாம் நீ பேசிட்டு இருக்காத. இதுக்கு நான் ஒண்ணும் ஆசைப்படல" அப்படின்னு. அப்போ வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன வேணும்? இதானே நீங்க வேணும்னு ஆசைப்பட்டீங்க" அப்படின்னு. அவன் வந்து ஹக் பண்ண வரான். ஒயன் வந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டான் அவன. "தள்ளி போ" அப்படி சொல்லிட்டு ஒரு மாரி புஷ் பண்ணி விட்டுட்டான். என்னைய விட்டு தள்ளியே இரு. நான் நான் மீன் பண்ணி தான் சொல்றேன் ஜிமின். தயவு செஞ்சு விடு" அப்படின்னு. அவன் கெஞ்சுறான். "பேபி பேபி என்னைய லிசன் பண்ணு. ப்ளீஸ் சரியா? இந்த மாரி புஷ் பண்ணாத. என்னால இதெல்லாம் தாங்க முடியலடி. ப்ளீஸ் டி" அப்படின்னு சொல்லிட்டு. நான் கரெக்ட்டா தான் பண்றேன். நான் சொன்னது கரெக்ட்டு தான். நீ என்னைய லவ் பண்ணவே இல்ல. நீ ஒரு நாளுமே நீ என்னைய லவ் பண்ணவே இல்ல. பண்ணியிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. டக்குனு என்ன பண்றா ஜிமினா, அவளோட ஃபேஸ வந்து கப் பண்ணிட்டு, "ஆ நீ யோசிச்சு பாருடி. நான் உன்னைய லவ் பண்ணலன்னா இந்த மாரி நான் உன் பின்னாடி ஓடி வந்திருப்பேனா? நீ சொல்லு. லவ் பண்ணாதவங்கள யாராச்சும் இப்படி கேர் பண்ணுவாங்களா? இவ்வளோ நாள் என்கிட்ட இருந்திருக்கல. இது தெரியாதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அவன் என்ன பண்றான், "நீ நீ 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 போ. எதுவும் வேண்டாம். நீ இதனால இப்படிதான் சொல்லுவ. இதான் உங்க இதுல நீங்க இப்படிதான் லவ் பண்ணுவீங்க. என்ன இப்படிதான் எல்லாரும் லவ் பண்ணுவாங்க. ஆனா யாருக்குமே நம்மள பத்தி தெரியக்கூடாது. ஆனா நீ லவ் பண்ணுவ அதானே?" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்றான், ஜிமின் என்ன பண்றான், அப்படியே பெருமூச்சு விட்டுட்டு,
நான் நெனச்சேன், உன்னைய மறைச்சு வச்சா, யாருக்கும் தெரியாம நம்ம சீக்ரெட்டா இத மெயின்டெயின் பண்ணோம்னா, அது உன்ன புரொடெக்ட் பண்ணுன்னு தான் நெனச்சேன். ஆனா, அப்படி புரொடெக்ட் பண்ணி, அதனால நீ என்னைய விட்டு தள்ளி போறன்னா, எனக்கு வேணாம். எனக்கு இதுக்கு மேல இந்த மாரிலாம் எனக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு. மோயன் என்ன பண்றான், அந்த கண்ணீரெல்லாம் தொடச்சுட்டு, "போதும். நீ இனி எதுவுமே பண்ண வேணாம். நீ என்ன இப்ப சீக்ரெட்டா தானே வச்சுக்கிறணும். வச்சுக்கோ தாராளமா. யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், மூஞ்சில அடிச்சாப்புல திரும்பி நடந்து போயிர்றான். அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் என்ன பண்றான், உள்ள வந்துட்டு மெதுவா டோர அடைச்சுட்டு பார்க்குறான். அப்போ வந்து ஒயன் என்ன பண்றான், அப்பதான் உள்ள வந்துட்டு அவளும் அந்த மெதுவா அந்த கால்ல உள்ள ஷூஸெல்லாம் கழட்டி வச்சுட்டு போறா. அவ எதுவுமே பேசல. அதுக்கப்புறம் அந்த காலேஜ்லேருந்து வந்து எதுவுமே பேசல. அவனுக்கு வந்து இப்படி ஒயன் இருக்கிறதே புடிக்கல. ஸோ என்ன பண்றான், அவன் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து அவனும் ஒண்ணுமே சொல்லல. அவ வந்து அந்த கவுச்ல உட்காந்துருக்கா. அவனும் உள்ள போயிட்டு கிச்சன் போயிட்டு என்ன பண்றான், நான் போயிட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து அவளுக்கு அப்படியே திடீர்னு ஒரு மாரி நல்ல சமையல் ஃபுட்டு ஸ்மெல்லாம் அடிக்குது. அப்படியே அந்த அரோமா இருக்குமா, அது வந்து வருது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்றான், ஜிமின் வந்து ஒரு ட்ரேல ஒரு நெறையா ஃபுட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டு நீட் நீட் பண்ணிட்டு என்ன பண்றான், அவள கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு, அவள இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவள தூக்கி அவனோட லேப்ல வச்சுக்கிறான். வச்சோனே அவள பார்த்துட்டு, "ஹ்ம் நீ நீ சமைச்சியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவட ஆமா சமைக்க தான் வேணும். என்ன பண்ண? என் பொண்டாட்டி தான் அப்செட்டா இருக்கால்ல. அப்போ புருஷன்காரன் நான் தானே சமைச்சாகணும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இப்போ இப்போ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அம் ஒரு ஸ்பூன் ஃபுல்லா அந்த ஃபுட் எடுத்து அவ பக்கம் நீட்டுறான். அப்போ வந்து அவன் என்ன பண்றான், கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுட் எடுத்துட்டு, ஆனா ஆனா எனக்கு ஒண்ணும் பசிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அப்போ வந்து அவன் சொல்றான், நல்ல பொண்ணா, என்னோட அழகான பிரின்சஸ்ஸா குடுத்தத வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அ ஜிமின் வந்து சொல்றான். அப்போ அவ சொல்றா, நான் ஒண்ணும் பேபி கிடையாது ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பவுட் பண்ணிக்கிட்டே சொல்றா. அவட இப்போ என்னோட பிரின்சஸ் வந்து அவங்களோட மோஷி பாப்பாவ வெறுக்கிறாளா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து கேட்குறா. அதுக்கு வந்து அவன் சொல்றான், ம் அப்புட்னா இல்ல. ஆனா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிறா. அதோட அவன் சொல்றான், டக்குனு அவன் என்ன பண்றான், அவள புடிச்சுட்டு அப்படியே ஃபுல்லா அவள கிஸ் பண்ண ஆரம்பிச்சுறான். கிஸ் பண்ணிட்டு ஐ லவ் யூ ஓகேவா? ஆ யாரையுமே கிடையாது. உன்ன மட்டும் தான். ஜஸ்ட் யூ. நோ ஒன் எல்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து ஒயன் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு ஆ அப்போ திரும்ப அவன் சொல்றான். அந்த ஃபுட்ட வந்து ஓரமா வச்சுட்டு சொல்றான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு மிஷன்ல இருந்து நான் வந்தேன். மிஷன் முடிச்சுட்டு வந்தேன். அப்போ நீ தான் என்னோட கண்ணு முன்னாடி நின்ட. எனக்கு என்ன அந்நேரம் அப்பதான் என்னால வந்து அந்த இடத்த விட்டு மூச்சு விடுற மாரியே தெரிஞ்சுச்சு. எனக்கு தெரியலடி அந்த இடத்துல நீ நீ இல்லன்னா என்னால என்னால அந்நேரம் எனக்கே என்னால போய் எத்தன நாள் நான் மறைச்சு வச்சுட்டு இருப்பேன். நான் உன் மேல லவ்ல இல்லன்னு எவ்வளோ நாள் நான் எனக்குள்ளேயே பொய் சொல்லிட்டு இருப்பேன். நானும் நடிச்சேன். உன்னைய நான் மிஸ் பண்ணாத மாரி நானும் நடிச்சேன். ஆனா என்னால முடியல. இருக்க இருக்க போக போக நான் உன்னைய ரொம்ப தேட ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப உன்னைய நான் வாண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஆனா எனக்கு தெரியும் என்னோட வேர்ல்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது தான். அதுக்குள்ள நான் எனக்கு கூட்டிட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான் உன்கிட்ட இருந்து நான் தள்ளியே இருந்தேன். ஆனா ஆனா இதுதான் உன்னைய வந்து இன்னும் பிரேக் பண்ணுதுன்னா, நான் என்னடி பண்ணுவேன்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்கு அப்படியே கண்லேருந்து கண்ணீர் ஓடுது. அம் இப்பதான் ஒயன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜிமின் இந்த மாரி அழுகுறத பார்க்குறான். பார்த்தோனே அவன் என்ன பண்றான், திரும்ப சொல்றான், "ஸ்டார்ட்டிங்கில நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணேன். உன்ன மாரி ஒரு இன்னசென்ட்டான பொண்ண வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னோட லைஃப்பையே நான் வந்து அழிச்சிடணும்னு பயந்தேன். ஆனா அப்படியே லேட்டர் போக போக எனக்கு நான் ரொம்ப செல்ஃபிஷ் ஆக ஆரம்பிச்சுட்டேன். நான் எனி டைம் நான் உன்னைய என் கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நெனச்சேன். அதனால தான் நான் உன்னைய யார் கண்லயும் படாம உன்ன நான் மறைச்சு வச்சேன். சாரிடி நான் செல்ஃபிஷா தான் இருந்திருக்கேன். ஆனா என்னோட லவ் வந்து உண்மையானது ஒயன். அ எனக்கு இதுக்கு மேல தெர்ல. எந்த மாதிரி நான் என்ன சொன்னா நீ என்னோட லவ்வ நம்புவன்னு எனக்கு தெர்ல ஒயன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி அஜ்மின் வந்து பேசுறாரு. இந்த பேசினோனே ஒயனுக்கு வந்து ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இதில வந்து அவளுக்கு வந்து அவனோட கண்ண பார்த்தாலே தெரியுது. ஸோ என்ன பண்றா, அத டைவர்ட் பண்றதுக்காக என்ன பண்றா, "என்ன இப்படியே அழுதுட்டே இருக்க போறீங்களா? அ இல்ல நான் மட்டும் தனியா உட்காந்து சாப்பிட்றவா? ஏன்னா பாருங்க சாப்பாடுலாம் ஃபுல்லா கோல்ட் ஆகிக்கிட்டே இருக்கு. சூடுனா ஆறி போயிரும்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, அவ சாப்பிட்றதுக்காக வாய ஓப்பன் பண்றா. அங்கிட்டு இவன் சிரிச்சுட்டு, இங்க நான் ஒருத்தன் இவ்ளோ எல்லாத்தையும் புலம்பி அழுதுட்டுருக்கேன். ஆனா அங்கிட்டு உன்னோட சாப்பாடு வந்து சூடு ஆறி போயிரும்ன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்பா! சூப்பர் பொண்டாட்டி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, சொல்றா. அதோட பார்த்தா வந்து இவன் சொல்றான், சரி, சரி சொல்லுங்க அப்படி சொல்றான். அவன் என்ன பண்றான், வாய வாய ஓப்பன் பண்றான். பார்த்தா ஒயன் என்ன பண்றா, ஃபீட் பண்ணிட்டு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவட ஏன் எதுக்கு எதுக்கு சாரி? நான் தானே உங்கள இவ்வளோ நேரம் அழுக வச்சுட்டு, இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க எதுக்கு சொல்ல வரீங்கன்னே புரியாம அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து கேட்குறா. அதோட அவர் சொல்றாரு, இது ஒண்ணும் உன்னோட தப்பில்லையே! நான் உன் இடத்துல இருந்தேன்னா நானும் இந்த மாரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு
ஜிமினும் வந்து கன்ஃபஸ் பண்றாரு. அப்போ வந்து இந்த மாரி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, "சரி வா நம்ம 2 பேரும் மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து டக்குனு ஒய்யன் என்ன பண்றான், அவனோட நோஸ்ல வந்து கிஸ் பண்ணிட்டு, ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஜிமின் சொல்றான், "நிஜமா சொல்றேன்டி, நான் உன் இடத்துல இருந்தேன்னா அந்த பையன இன்னும் மட்டும் உனக்கு ப்ரொப்போஸ் பண்ற பையன இன்னும் மட்டும் நான் உயிரோடயே விட்டுருக்க மாட்டேன். நான் கூட நினச்சேன், இதுக்கப்புறம் நீ எங்க நீ என்னைய விட்டுட்டு போயிருவ, இனிமே என்ட்ட எப்பவுமே பேசவே மாட்டியோ அப்படின்லாம் நினச்சேன். ஆனா நல்ல வேளை" அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் இதெல்லாம் பேசி சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அப்படியே வந்து நைட் ஆயிருச்சு. அப்போ வந்து ஜிமின் என்ன பண்றாரு, அவரோட பெட்ல வந்து உட்காந்த மாரி உட்காந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஒயன் அப்பதான் குளிச்சுட்டு, ஒரு மாதிரியான ஒரு மாதிரியான சாரி அம் எப்படி சொல்றது? ஃபுல்லா ஓவர் ஒர்க் இல்லாம ஒரு மாரியான சாரி கட்டியிருக்கான். அந்த சாரி எப்புட்னா சும்மா நைட்டு வியர்க்கு அ கொஞ்சம் ரிவீலான சாரியா இருக்கு. ஃபுல்லா வந்து ப்ளவுஸ் வந்து அம் ஒரே ஒரு சின்ன ஸ்ட்ராப் மாரி வச்சு, அந்த மாரி ஒரு சாரியா இருக்கு. ஸோ என்ன பண்றா, அப்படியே குளிச்சுட்டு ஒரு மாரி அப்படியே ஃபுல்லா அந்த அங்கருந்து அப்படியே ஹேர்லேருந்து அப்படியே ஸ்வெட்டா இதா வந்துட்டே இருக்கு. ட்ராப்பா வந்துட்டே இருக்கு. இத பார்த்தோன்னே, ஆ ஜிமினுக்கு வந்து ஏதோ பண்ண ஆரம்பிச்சுருச்சு. அப்ப என்ன பண்றான், டக்குனு அப்படியே என்ன பண்றான், அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே அவளையே பார்க்குறான். அவளோட அந்த ஹேர்லேருந்து ட்ராப் வந்து அவளோட வேஸ்ட்ல வடிஞ்சு அப்படியே நிக்கிறத பார்க்குறான். அவனுக்குன்னா அப்படியே அத புடிச்சு இழுத்துறணும் அந்த மாரி தோணுது. அத வந்து யார் இது அப்படியே என்ன பண்றான், கைய வைக்க போறான் பார்த்தா, ஒயன் என்ன பண்றா, கைய பிடிச்சுட்டு, தொட்டீங்கன்னா அவ்வளதான். "ஏய் என்ன 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 தொட விட மாட்டேங்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து அவ சொல்றா, நீங்க தொடக்கூடாது. நான் உங்களுக்கு பெர்மிஷன் குடுக்குற வர அன்டில் ஐ சே ஸோ நீங்க தொடக்கூடாது" அப்படின்னு சொல்றா. அவர் அப்படியே ஒரு மாரி மூச்சு விட்டுட்டு, "என்னடி என்னடி இது?" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு. அவருக்கு என்னன்னா, இப்போ அவள அப்படியே புடிச்சு இழுத்து அவள கிஸ் பண்ணணும் அப்படிதான் அவருக்கு வந்து ஆசையா இருக்கு. அவளோட "ஏன் ஏன் தொடக்கூடாது?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்க எவ்வளோ ஒபீடியன்ட்டான புருஷன்னு நான் பார்க்கணும்" அப்படின்னு. எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு காலேஜ்ல பண்ணதுக்கு தானே நீ இவ்வளவும் பண்ற. அப்பவே நெனச்சேன், என்னடா இவ பனிஷ்மென்ட்லாம் குடுக்காம இவ்வளோ சீக்கிரமா நம்மள விட்றாளே அப்படின்னு நெனச்சேன். அதுக்கு தானே இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து ஒயன் சிரிச்சுட்டு, இருக்கலாம். இல்லாமலும் இருக்கலாம். ஆனா பொறுமைன்னு கொஞ்சம் எல்லாருக்கும் வேணும் ஓகேவா? பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, "ஏய் பாப்பா வந்துடுடி. என்னால என்னால உன்ன தொடாம இருக்க முடியாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு அ அவர் வந்து சொல்றாரு. அம் நீங்க ஏதோ சம்திங் வந்து ரொம்ப ஒரு மாரி அவரால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு மாரி லிப்பெல்லாம் பைட் பண்ணிட்டு, அவருக்கு வந்து ஃபீலிங் அப்படியே ஃபுல்லா ஒரு மாரி உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி ஆயிருச்சு அவருக்கு. அப்போ வந்து என்ன பண்றாரு, நீங்க வந்து இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ பார்த்தா, "நீ என்ன உன்னோட பிரின்சஸ் சொல்றத நீ லிசன் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அப்படியே ஜிமின் வந்து அப்படியே கண்ண இறுக்கி மூடிக்கிறான். அப்போ வந்து அவனுக்கு வந்து ஒரு மாரி இருக்கு. அப்ப சொல்றான், "இந்த இந்த பொண்ணு எதுக்கு தான் என்னைய வச்சு இப்படி பாடா படுத்துறான்னு தெரியல. வச்சு கொல்றாளே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து என்ன பண்றா, அம் அ திரும்ப கொஞ்சம் கண்ண தொறந்துட்டு, என் தங்கோல ப்ளீஸ்மா என்னால முடியலம்மா" அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா, என்ன எப்பவுமே அப்போ என்ன பண்றான், அவன் ஏன் டக்குனு அவளோட கைய அப்படியே கொண்டு வந்து அவரோட காலர் போன்ல அப்படியே வந்து தடவிட்டு அப்படியே என்ன பண்றா, அவனுக்கு கை பட்டோனே என்ன ஒண்ணு ஒண்ணு பண்ணும்ல, அது பண்ணிடுச்சு. அ அ அதுக்கப்புறம் பார்த்தா, அவ சொல்றா, "என்ன நீங்க தான் எப்ப பார்த்தாலும் கண்ட்ரோல்ல எடுப்பீங்களா? ஆ ஏன் இன்னைக்கு என்னோட டர்னா இருக்கக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, அப்படியே அந்த காலர் போன அவளோட ஃபிங்கரால ட்ரேஸ் பண்றா. ஜேக் ஜிமினுக்கு வந்து நிக்கல. அது எந்திரிச்சிருச்சு. அப்போ பார்த்தா சொல்றான், நீ நீ என்னைய கண்ட்ரோல் பண்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பொண்டாட்டி. ஆனா இப்படி பண்றது எனக்கு ரொம்ப சஃபர் ஆகுது. வேகமா பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப என்ன பண்றா, ஒயன் சிரிச்சுட்டே என்ன பண்றா, அப்படியே வந்துட்டு என்ன பண்றா, அவளோட செஸ்ட் இருக்கும்ல, அத என்ன பண்றா, அப்படியே அவனோட கிட்ட போயிட்டு என்ன பண்றா, "என்ன ஸ்மெல் பண்ணி பாரு. இன்னைக்கு உனக்கு புடிச்ச பாடி வாஷ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கா கூட கொஞ்சம் கிரேஸி ஆக ஆரம்பிச்சுருச்சு அந்த ஸ்மெல்ல பார்த்துட்டு. அதோட என்ன பண்றாரு, அப்படியே ஃபுல்லா அப்படியே "அப்பா போதும்டி நிப்பாட்ரி. அப்புறம் என்னைய நீ திட்டக்கூடாது. நான் என்னால பண்ணிட்டேன்னா என்னைய திட்டக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புடிச்சிருக்கு. என்னன்னா, அவர் வந்து அவர்னால கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும், நீங்க சொன்னதுனால அவர் பேசாம இருக்கிறார்ல, உங்கள்ட்ட பெர்மிஷன் வேணுங்கிறதுக்காக. அப்போ திரும்ப நீங்க என்ன பண்றீங்க, அவர் அப்படியே பார்க்குறவோட அவர் என்ன பண்றாரு, ஒரு மாரி ப்ளீடிங்கான ஐஸ்ல ஒரு மாரி கெஞ்சுற மாரி வச்சுட்டு, "பப்பு ப்ளீஸ் ப்ளீஸ்டி என்னைய ஹோல்ட் பண்ண மட்டும் விடு. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் குடுத்தா கூட எனக்கு போதும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே கொஞ்ச நேரம் உங்களோட சின்ன பிடிச்சிட்டு, கொஞ்ச நேரம் திங்க் பண்ண மாட்டேன். "ம் சரி" அப்படின்னு சொல்றீங்க. அதோட
என்ன பண்றீங்க, அவர் என்ன பண்றாரு அப்படியே அவரோட ஹெட்ட வந்து இது பண்ணிட்டு, "ம் வாழ்க்கையில இந்த மாரி கஷ்டத்த நான் என்னைக்குமே நான் பார்த்ததே இல்ல." அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, டக்குன்னு அப்படியே கிட்ட வராரு. நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே கிட்ட போயிட்டு, "ஆனா எனக்கு உங்கள இப்படி பார்க்க தானே புடிச்சிருக்கு." அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, அவரோட ஏர் கிட்ட சொல்றீங்க. அவருக்கு முடியல. அதோட புடிச்சு உங்கள கிஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. பண்ணிட்டு என்ன பண்ணாரு, அப்படியே உங்க நெக்கு கிட்ட வந்துட்டு, "என் சத்தியமா சொல்றேன், என்ன இந்த அளவுக்கு கிரேஸியா டிரைவ் பண்றதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்படியே இது பண்றாரு. ஒய்யன் என்ன பண்றா, அப்படியே அவரோட ஹேருக்குள்ள கைய விட்டுட்டு, "அதான அதனால தானே உனக்கு என்னைய புடிச்சிருக்கு." அப்படின்னு. அப்போ வந்து அவரு என்ன பண்றாரு, பின்ன பிடிக்காமையா? ஆ எனக்கு எனக்கு உன்னைய என்னென்னமோ இப்ப பண்ண தோணுது. பண்ணட்டா?" அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்படியே ஃபுல்லா ஹிக்கி மார்க்ஸா உடம்பு ஃபுல்லா வைக்கிறாரு அப்படியே. என்ன பண்றாரு, அந்த ஹேண்ட்ஸ் இது பண்ணிட்டு ஒயன் என்ன பண்றா, கடைசில அவரோட ஹேண்ட கொண்டு போய் அவளோட அவளோட இடுப்புல அந்த மாரி வைக்கிறா. அவர் என்ன பண்றாரு, அப்படியே தொடுறாரு. அப்படியே அவளோட இந்த மில்கி ஸ்கின்ல உள்ள இதுக்கும் இவரோட வெய்னி ஹேண்ட்ஸ் படம் அவளுக்கும் ஒரு மாரி ஃபுல்லா கூஸ் பம்ப்ஸா ஆகுது அந்த ஸ்கேனரியோ. இப்படியே வந்து அவன் என்ன பண்றா, அவர் வந்து அவள அப்படியே மேல போட்டுக்கிறாரு. அப்போ போட்டுட்டு அப்படியே அந்த சீன் வந்து முடியுது. என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து அப்படியே காலையில ஆகுது. காலையில ஆனா அப்படியே அந்த ரூம் ஃபுல்லா அப்படியே குயட்டா இருக்கு. அம் ஒரு மாரி மூச்சு சவுண்ட் மட்டும் தான் இருக்கு. அங்க வந்து ஒய்யனா ஜங்குக் ஜிமின் மேல வந்து படுத்திருக்கிறா. படுத்துட்டு இது பண்ணிட்டுருக்கா. அவ ஜிமின் என்ன பண்றாரு, அவள வந்து செக்யூர்டா அவள வந்து புடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவளோட அவளோட ஃபேஸ் வந்து அவனோட நெக்குக்குள்ள வந்து ஒரு மாதிரி அப்படியே புதைச்சு வச்சுட்டு அந்த மாரி இருக்கா. அவங்க 2 பேரையுமே வந்து அந்த பிளாங்கெட் வந்து ஃபுல்லா கவர் பண்ணியிருக்கு. அந்த மாரி தான் இருக்கு. அப்ப என்ன பண்றாரு அவரு, அந்த நைட் நடந்ததெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, சிரிச்சுட்டு என்ன பண்றாரு, அவள அப்படியே ஃபுல்லா புடிச்சுக்கிட்டாரு. என்னமோ விட்டா இவர விட்டு ஓடி போயிர்ற மாரி, அந்த மாரி ஒரு மாரி செக்யூர்டா அவள வந்து புடிச்சு வச்சுட்டு என்ன பண்றாரு, டக்குனு அவருக்கு மண்டைக்குள்ள ஒரு ஞாபகம் வருது. அப்ப என்ன பண்றாரு, இந்த அளவுக்கு நீ போவனா, அப்ப நானும் உனக்காக எதனாலும் பண்ணி தானே ஆகணும்." அப்படின்னு என்ன பண்றாரு, அவரோட இன்னொரு ஒரு ஹேண்ட் இருக்கும்ல, அத எடுத்துட்டு அவரோட ஃபோன தேடுறாரு. ஃபோன தேடுனா அது எங்கிட்டோ கடக்கு. அத எப்படியோ என்ன பண்றாரு, ஒரு கையால எடுத்துட்டு அப்படியே நீங்க படுத்திருக்கீங்கல்ல, உங்கள அப்படியே புடிச்ச மாரி வச்சுட்டு 2 பேரையும் உங்க 2 பேரையும் வந்து கிளிக் பண்றாரு ஒரு பிக்கு. அந்த பிக்க எடுத்துட்டு பார்த்தா நீங்க வந்து தூங்கிட்டுருக்கீங்க. மெதுவா உங்கள வந்து அப்படியே பேட் பண்ணிட்டு உங்கள எழுப்பிடாம என்ன பண்றாரு, நீங்க 2 பேருமே அந்த பிளாங்கெட்டுக்குள்ள இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்றாரு, அத அப்படியே உங்களோட ஹேர வந்து அப்படியே கோதி விட்டுக்கிட்டு உங்கள எழுப்பிடாம என்ன பண்றாரு, உங்க அந்த ஃபோன எடுத்து எந்த ஒரு ஹெசிடேஷனுமே இல்லாம அவரோட இன்ஸ்டால வந்து அந்த போஸ்ட்ட வந்து போடுறாரு. அப்லோட் பண்ணிட்டு கீழ வந்து என்னோட ரகசியம், என்னோட வாழ்க்கை, என்னோட அழகான உலகம், என்னோட பொண்டாட்டி. ஆல் த லேடீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் மீ. பிகாஸ் உங்கனால தான் அவ நேத்து நைட்டு ஃபுல்லா என்ன டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படின்னு போட்டு என்ன பண்றாரு, அத அப்படியே முடிச்சுட்டாரு. இப்போ அவர் வந்து எந்த ஒரு பயமும் இல்லாம அவரு போட்டாரு. அது அவருக்கு தான் தெரியும். ஓகேடா, இத இப்படியே முடிச்சுக்கலாமா? ம். சத்தியமா எப்படி வந்திருக்குன்னு தெரியல. எனக்கே தெரியும் ரொம்ப குட்டி. இதில என்ன இருக்கு? ஒரு சீனுமே இல்ல அப்படின்னு. இதெல்லாம் வந்து எனக்கு சும்மா தூங்கும்போது எல்லாத்துலயுமே நம்ம ஸ்டார்ட்டிங்லேருந்து ஆரம்பிக்கணும்னு இல்ல. எல்லாத்துக்குமே ஒரு எண்டு வரணும்னு இல்ல. சும்மா ஒரு சின்ன சீன் அந்த மாரி ஓகேவா? சரி விடுங்க. புடிச்சா லைக் பண்ணுங்க. பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேவாடா? ம். சரி வேற என்ன சொல்ல? நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃப்போட பார்ட் 2 வந்து போடாம இருக்கேன்ல, அது வந்து நாளைக்கு போட்டுறேன். அதுவும் எப்படி அவுட்கம் வரும்னு தெரியல. எனக்கு இப்பலாம் என் மேலேயே ஒரு நம்பிக்கையே இல்ல. எனக்கே வந்து சாட்டிஸ்ஃபைடா இல்ல நான் போடுறது. அப்புறம் எப்படி உங்களுக்கு இருக்கும்னு நான் வந்து நெனைக்க முடியும்? இந்த ஆரம்பிச்சிருச்சு காக்கா. ஓகேடா, பாய்டா, லவ் யூ ஆல்.